வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் பை ஹென்ரி டேவிட் தரோ அந்த எஸ்ஸையை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம அந்த எஸ்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரியை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் எல்லோரும் காலேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, புதுசாக உங்கள் காலேஜோட பிரின்சிபல் ஒரு ரூல் கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, ரிச்சாக இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் சேரில் உட்காரணும், புவர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே தரையில் தான் உட்காந்து கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தவறான ஒரு விஷயம், நேர்மையற்றதாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருமே அந்த ரூலை எதிர்த்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதற்கு மாறாக அவங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரூல் அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ண மறுத்துடுறீங்க. அதனால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படியா இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ண மறுத்துடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரியுது, காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஈக்குவலாக பார்க்கப்படணும். ஆனால் ஒன்லி ரிச் ஸ்டூடெண்ட் மட்டும் சேரில் உட்கார்றதும், புவர் ஸ்டூடெண்ட் தரையில் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறது அப்படிங்கிறது அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த இயருக்கான காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கட்டுறதுக்கு மறுக்கிறீங்க. அதற்கு என்ன ரீசன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அன்ஃபேர் ரூல்னால் எனக்கு இந்த காலேஜில் ஒரு நேர்மையற்ற நிர்வாகம் நடக்கிறது தெளிவாக புரியுது, என்னால் இந்த இயருக்கான ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக அந்த நிர்வாகத்துக்கிட்ட முறையிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து யாரெல்லாம் அந்த ரூலை ஒபே பண்ணி அந்த நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் அந்த ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா, இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதே நேரத்தில் இந்த காலேஜில் இருக்கிற எல்லா நபர்களும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்கிறீங்க. அப்படின்னா இதே எக்ஸாக்ட் விஷயத்தை தான் இந்த எஸ்ஸேல தரவும் குறிப்பிட்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் இந்த நாட்டை மிகவும் நேசிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் நமக்கு எகென்ஸ்டாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம அமைதியாக அந்த விஷயத்தை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஐயில் தரோ தெளிவாக குறிப்பிடுறாரு. நாம் இங்கே பார்த்த மாதிரி புதுசாக கொண்டு வந்த ஒரு காலேஜ் ரூல்னால் எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கப்படாமல் பார்சியாலிட்டி ஏற்படும் பொழுது நாம் அதை எதிர்த்து கொஸ்டின் பண்ணுறோம் இல்லையா, இந்த விஷயத்தை தான் அவர் இந்த எஸ்ஐயில் முழுசாக ஒரு நாட்டுக்கும் ஒரு சிட்டிசனுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் ஒரு கவர்மெண்ட் சிட்டிசனை நடத்துது, அந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போது வாங்க எஸ்ஸையில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஒரு பெஸ்ட்டான கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு தரோ குறிப்பிட்றாரு. அப்படின்னா மக்களோட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக தலையிடாமல் அவங்கள ஃப்ரீயாக வாழ விடுறதே ஒரு பெஸ்ட்டான கவர்மெண்ட் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அடுத்ததாக கவர்மெண்ட் கரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அதாவது பொதுவாக இந்த எஸ்ஸையோட ஆத்தர் தரோ அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் மற்றும் பிலாசபர், அவர் பொயட்டாவும் கருதப்படுறாரு. அவர் அந்த அமெரிக்க நாட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை இந்த அமெரிக்க கவர்மெண்ட் கரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிட்றாரு. அதில் என்னெல்லாம் குறிப்பிட்றாரு அப்படின்னா, அமெரிக்காவில் நடந்த மெக்சிகன் வாரை குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அடிமைத்தனமாக மக்கள் நடத்தப்படுறதையும், ஸ்லேவரி சிஸ்டமும் சரி, இந்த அமெரிக்கன் மெக்சிகன் வாரும் சரி, எல்லா மக்களும் விரும்பி நடந்துச்சா அப்படின்னா இல்லை, அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில நபர்கள் அவர்களோட சொந்த சுயலாபத்திற்காக இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தரோ இந்த எஸ்ஸையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்ததாக
நாட்டில் வாழக்கூடிய ஒரு தனி மனிதனும் அந்த நாட்டோட சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுவதும் நம்பாமல் அவர் அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஏற்றபடி நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறத தரோ இங்கே குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தரோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஸ்ட்ராங்காக குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தவறு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணணும், அதாவது எதிர்த்து குரல் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிடக்கூடாது. கவர்மெண்ட் எப்போல்லாம் தன்னோட குடிமகனுக்கு தவறு செய்யுதோ, எதிராக ஒரு விஷயத்தை செயல்படுத்துதோ, அப்போல்லாம் கண்டிப்பாக நம்ம அதற்கு எதிராக எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அடுத்ததாக சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது அப்படின்னு தரோ இங்கே குறிப்பிடுறாரு. உதாரணமாக கவர்மெண்ட் கொண்டு வர்ற ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலை அப்படின்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறது அதற்கு உதாரணமாக தரோ குறிப்பிடுறாரு. அடுத்ததாக தரோ குறிப்பிடுற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா வெறுமனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அரசை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு குரல் கொடுத்தா மட்டும் போதாது. கவர்மெண்ட் எப்போல்லாம் மக்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படுது அப்படின்னு மக்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் அவங்களோட எதிர்ப்பை டேக்ஸை பே பண்ணாமல் விடுறதுலையும், அதுபோல் அந்த கவர்மெண்ட் கொண்டு வர்ற மக்கள் எதிர்க்கிற சட்டங்களை ஒபே பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் தன்னோட எதிர்ப்பை காட்டலாம் அப்படிங்கிறத தரோ குறிப்பிடுறாரு. அடுத்ததாக ஏழை மக்கள் தான் கவர்மெண்ட்டை ஈஸியாக எதிர்க்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அவர் எந்த விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறாரு அப்படின்னா, இந்த ஏழை மக்கள் கவர்மெண்ட்டை அதிகம் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய செல்வந்தர்கள் எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிறாங்களோ அதே போல் அன்றாடம் வேலைக்கு செல்லும் நபர்கள் கவர்மெண்ட்டை அதிகமாக சார்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு முழு சுதந்திரப்பட்ட நபர்கள் அப்படின்னு தரோ குறிப்பிடுறாரு. அடுத்ததாக கவர்மெண்ட் அந்த நாட்டு மக்கள் மேலே யாரெல்லாம் மதிக்கலையோ அந்த சட்டத்தை அவங்க மேலே ஃபிசிக்கல் ஃபோர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தரோ குறிப்பிடுறாரு. அடுத்ததாக தரோ இந்த மாதிரி மக்கள் கவர்மெண்ட் கொண்டு வர விஷயத்தெல்லாம் எதிர்க்காமல் இருக்கிறதுனால எனக்கு அவங்க மேலே வெறுப்பு ஒன்றும் வரல அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அடுத்ததாக தரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களோட அதாவது அந்த நாட்டில் வசிக்கிற ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான சுதந்திரமான நாடாக கருதப்படும் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு தனி மனித சுதந்திரம் காக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பொலிட்டீசியன்கிட்ட இருந்து கிடைக்காது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த நாட்டு மக்கள் ஒரு இண்டிவிஜுவலும் அதற்காக ரெடியாக இருக்கணும். அவங்க தான் இந்த நாட்டோட தனி மனித சுதந்திரத்தை கொண்டு வரத்துக்கு பாடுபடணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அடுத்ததாக தரோ இந்த எஸ்ஐ என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு கவர்மெண்ட்டாக மாறும் அப்படின்னு தான் நம்புகிறதா குறிப்பிட்டு இந்த எஸ்ஐ முடிக்கிறாரு. பொதுவாக அந்த எஸ்ஐயில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் நிச்சயமாக அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கணும். போராட்டம் அப்படின்னு நேரடியாக இறங்கலாட்டியும் அந்த லாவை மதிக்காமல் இருக்கிறது, அதுபோல் டேக்ஸை பே பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக கவர்மெண்ட்டை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அப்போ தான் ஒரு தனி மனிதனோட சுதந்திரம் பாதுகாக்கப்படும். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதா கவர்மெண்ட்டாக மாறும் அப்படிங்கிறத இந்த எஸ்ஸே மூலமாக தரோ தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.